கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவன் நம்ம கூடவே இருந்து அவர் வந்து நமக்கான எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நம்ம மேல் வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நம் எதை தேடி நாடுகிறோமோ அது தேவன் ஏற்கனவே பண்ணி வைத்திருக்கிறார். ஆகையால் நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் அறிந்த பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் தேடி வந்து எல்லா காரியத்தையும் செய்கிறார். ஏன்னா ஏற்கனவே வைத்திருக்கிறார். இந்த பூமியில் எல்லாமே இருக்குது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வது எப்படி? நாம் அதைத்தான் தெரியும். இப்போ நம்ம காண்கிற இதை நாம் தேடுகிறோம். காணாத உலகத்திலேருந்து கொண்டு வரணும். இப்போ நம்ம வீட்டில் இல்லை ஒரு பொருள், இப்போ இல்லாத இருக்குது. ஆனால் அந்த இதிலேருந்து நம்ம கொண்டு வரணும்னா நாம் அதற்கான ஆயத்தம் நாம் பண்ணியிருக்கோமா, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் பார்க்கும் பொழுது அந்த தேவன் பாருங்கள், என் பிள்ளை என்ன இதில் இருக்கிறான், அவன் தாகத்தோடு இருக்கிறான், என்னை நோக்கி பார்க்குறான், எனக்கு தேவை என்று அவன் என்னிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆகால் நான் அவன் கேட்பதற்கு முன்பாகவே நான் அவனுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கிறேன், முன்பாக போகிறேன் என்று அவர் உங்களை தேடி வருகிறார். இப்படித்தான் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துகிறார். பாருங்க, அவருடைய வார்த்தைக்கு நேரம் போகும். அபிஷேகம் பண்ணுவாயாக, அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசிரியத்துவத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்றார். அபிஷேகம் பண்ணுவாயாக. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கும். அதாவது நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளே பழகி அவருடைய வசனத்தை தியானித்து ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் நீங்கள் தியானித்து கொண்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் கிரியேட் ஆகுது. அதாவது நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னா பூரா தேவனுடைய வார்த்தையை நினைக்கிறீங்க. நிறைத்தது மட்டுமல்ல, அது எந்த நேரத்துலையும் உங்களுக்கு டக்குன்னு வெளியே வருது. நீங்கள் ஒரு இடத்துல போனீங்கன்னா ஜெபிக்கிறீங்க. நீங்கள் வெளியே போனீங்கன்னா கர்த்தாவே நான் போகிறேன், உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கட்டும் ஜெபிக்கிங்க. இரவு நேரத்தில் கர்த்தாவே நீர் என்னோட கூட இருக்கிறீர், எனக்கு எல்லா விதத்திலும் செய்கிற கர்த்தர் எனக்கு கூட இருந்து நன்றி சொல்கிறீங்க. இப்படி எல்லா நேரத்துலையுமே இந்த உள்ளத்தில் நீங்கள் அந்த வார்த்தையை போட்டு விதையை உள்ளே போட்டு வச்சு உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம், அதாவது உங்களுக்குள்ள ஒரு ஏதேன் தோட்டம் போல் உங்களுடைய உள்ளம் மலர்ந்து நிற்கிறது. ஒரு அபிஷேகம். அதாவது அதை எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு பெரிய சீமானாக இருக்குன்னு வச்சாங்களேன், பெரிய கோடீஸ்வரர். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையானதை இந்த உலகத்தில் நீங்கள் வாங்கிக்கிடலாம். வாங்கிட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு தேவையான எல்லாருக்கும் உதவி புரியலாம், எல்லாத்தையும் செய்யலாம், நன்மை செய்யலாம், சபையை கட்டி கொடுக்கலாம், ஊழியத்தை அமைக்கலாம். இப்படி ஏகப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது. இது ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாருங்கள். அபிஷேகம் அவர்கள் பெரும்படி அந்த அபிஷேகம் தலைமுறை, அதாவது நீங்கள் பெற்றது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு இந்த அபிஷேகத்தை வழங்குனீங்க. எப்படி? இயேசு கிறிஸ்து நாமத்தை சென்று நானும் அதே போல் இந்த பூமியில் ஒரு மனிதன் தான். நான் எப்படி பெற்றுக்கொண்டேன்? அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானித்தேன், அவரோடு நேரத்தை அதிகமாக செலவு பண்ணேன், அந்த வார்த்தை மேல் நம்பிக்கை வைத்தேன், அந்த வார்த்தைக்கு நான் முதலிடம் கொடுத்தேன், அதற்கு நான் கீழ்ப்படிந்தேன், அந்த வார்த்தைக்கு நான் மனம் பொருந்தினேன், என் கர்த்தருக்கே நான் முழுவாக அர்ப்பணித்தேன். இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. செய்யும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே அபிஷேகம் நிறைய தங்குது. இந்த அபிஷேகம் தங்கின உடனே நீங்கள் எனக்கு போதும் என்ன அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. அதே போல் இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை வைத்த அந்த தேவன் நீங்கள் பெற்றதுமல்ல மற்றவர்களுக்கு இந்த அபிஷேகத்தை வளருங்க. எல்லாரும் இருக்கணும். இந்த பூமியில் எல்லாருக்கும் தேவன் செல்வ செழிப்பை கொடுத்துருக்கிறார். எல்லாருக்கும் பாருங்கள், மழைகள் காலங்கள் சூழியர் காலம் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. யாருக்கும் பட்சபாதம் நீ அப்படி செஞ்சா, நீ இப்படி கொலை பண்ணா, அதை செஞ்சா, இதை செஞ்சா, தப்பு பண்ணா, உனக்கு கிடையாது இந்த குளிர், உனக்கு கிடையாது இந்த வெயில், உனக்கு கிடையாது இந்த மழை, அப்படி இல்லை. எல்லாருக்கும் பொதுவாகவே கொடுக்குறார். ஆனால் அவரவன் கிரியை செய்யும் பொழுது அவனுக்கு அந்த பலன் அந்த இதில் கிடைக்குது. அதுதான் அவர் தேவன் அந்த பிரமாணத்தை வைத்திருக்கார். எப்படி எவன் விதைக்கிறானோ அதை அறுவடை பண்ணுகிறான். அது ஒரு பிரமாணம், அது இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் தேவன் கொடுத்த அந்த அபிஷேகம் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக பெருகிற இந்த பூமியிலே பெருகுவது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றலாம். எத்தனையோ சபைகளை கட்டி கொடுக்கலாம், ஊழியத்தை தாங்கலாம், செல்வங்கள் படிக்க முடியாத குழந்தைகளுக்கு நீங்கள் உதவி புரியலாம், ஏற்ற மற்றவர்களுக்கு திக்கிட்டவர்களுக்கு நீங்கள் உதவி புரியலாம். சில பேர்கள் நோய் நொடியிலிருந்து அவங்களுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் உதவி புரியலாம். இப்படி நிறைய அபிஷேகம் உங்கள் மேலே அவர் வைத்திருக்கிறார். வைத்து என்ன பண்ணுறார் பாருங்கள். அவர்கள் பெரும் அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆசீர்வாதத்துக்கும் ஏதுவாக இருக்குது, எப்பொழுதும் அது நிரந்தரமாக இருக்குது என்று சொல்கிறார். இந்த அபிஷேகத்தை நீங்கள் ஒருவத்தை கொடுக்கும்போது இயேசுவின் நாமத்தில் நீ பெற்றுக்கொள்வாய். பாருங்கள்,
ஈசாக்கிட்ட இருந்து அவன் எப்படி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? ஏதாட்டு இந்த பெற்றுக்கொள்ளணும் இந்த ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் எப்படாட்டி ஏமாற்றி வாங்கி அவன் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுறான். மட்டவுடனே அந்த ஆசீர்வாதத்தினுடைய பெற்றவுடனே நம்ம நினைக்கிறோம் அவன் ஏதோ கொண்டு பண்ணான் வாங்கினான் அப்படின்னு. ஏதோ அவனுக்குள்ள சொத்துலாம் இப்படிலாம் கொடுத்தாரு. அந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு சக்தி. அதாவது அவனுக்குள்ளே ஒரு கிரியை பண்ணுது. அதாவது அவனுக்குள்ள ஒரு அது என்ன சொல்லுவாங்க, சில பேர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த வேலை செஞ்சாலும் கையிட்ட காரியங்கள் செஞ்சால் உடனே வாய்க்கும். நீங்கள் சொல்லுவாங்கள்ல, அவன் என்ன வேலை செஞ்சாலும் உடனே வாய்க்கும். அவன் எந்த பிஸ்னஸ் சொன்னாலும் அவனுக்கு நல்லா இருக்கும். அவன் எங்கே போய் நின்று பேசினாலும் அவனுடைய நாவில் நல்ல வார்த்தை தான் வருது. அவன் எந்த வீட்டுக்கு போகிறானோ அந்த வீட்டுக்கு சமாதானம் இருக்குது. இப்படி பேசுவாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் கொடுக்குறார். இந்த அபிஷேகம் அந்த தேவன் உள்ளே கொடுத்தது மட்டுமல்ல, அது எப்படி இருக்குது, தலைமுறை அந்த அபிஷேகம் நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்துன்னு அது தலைமுறைவாக இருக்குது என்று அவர் சொல்கிறார். இப்படித்தான் அவர் தேடி வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த அபிஷேகத்தை நான் உனக்குள்ளே வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். நீ இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு ஒரு ஜீவ ஊட்டாக, இது எப்படி அந்த ஒரு அமுத சுரபி எப்படி எடுக்க குறையாது போல உங்களுக்கு அந்த தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அந்த அபிஷேகம் ஒரு நாளும் குறையாது. அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த தேடி வந்த தேவன் உங்களுக்குள்ளே இருந்து இந்த அபிஷேகத்தின் மழை உங்கள் மேல் பொழிந்திருக்கிறார். நீங்கள் யாருக்காட்டு ஒரு நோய் இருந்துச்சிங்கன்னா அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய முடியும். ஏனென்றால் உங்கள் மேல் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உதவி புரிய, அதாவது கொடுக்கிறவராக உங்களை வைத்திருக்கிறார். என்ன நீங்கள் வாங்கி பெற்றுக்கொள்வதற்கு இல்லாத நீங்கள் கொடுக்கிறவனாக, எல்லாத்தையும் எனக்கு தாங்க அதை கொடுங்கன்னு அப்படி இல்லாமல் உங்களிடத்தில் தாராளமாக இருக்கிற மாதிரி உங்கள் மேல் அபிஷேகத்தை பண்ண அந்த தேவன் உங்களை கொடுக்கிறவராக வைத்திருக்கிறார். தேவனுடைய தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆகையால் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் தேடி வந்து இதைத்தான் சொல்கிறார், நான் உன்மேல் அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தை மலையை உன்மேல் வைத்திருக்கிறேன். ஆகையால் நீ எதை பற்றி சோர்ந்து போகாதே. உனக்கு நான் அந்த ஆசீர்வாதத்தை வைத்த அந்த தேவன், நான் சொல்லுகிறேன், உனக்குடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் குறைவு இருக்காது. நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன் குடும்பம், உன் பிள்ளை, உன்னுடைய சன்னதி, உன்னுடைய உற்றார் உறவில் யாருக்கும் குறைவில்லாத அளவுக்கு அவர்கள் ஆசீர்வாதத்தை மலையை பொழிகிறேன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இப்படி தான் அவர் தேடி வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்றால் அவர் சும்மா வந்தால் சும்மா அப்படி பை டாட்டா சொல்லதுக்காக வராரு கிடையாது. அவர் வந்து உங்களுக்கான எல்லாம் ஆயத்தம் பண்ணுவார். நம்முடைய பிள்ளைக்கு பாருங்கள், ஸ்கூலுக்கு பிறப்பிட்டு போச்சுன்னா அந்த பிள்ளைக்கு யூனிஃபார்ம் போடுறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணோம், டிஃபன் பண்ணுறோம், அதை செய்கிறோம், கொண்டு ஊடுதோம், வாங்குதோம், திரும்ப கூட்டிகிட்டு வரோம், தலை கலைஞ்சிட்டா தலை போடுதோம், அப்புறம் துணியை துவைச்சி கொடுக்கும், என்ன வேலைலாம் செய்கிறோம். அதை விடையும் நம் பரம தகப்பன் நமக்கு விட்டுவாரா? நாம் அவரை நேசிக்கும், அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது இதை விடையும் மேலாக உங்களை அற்புதமாக கவனிக்கிற தேவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.